அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது எக்ஸலில் லெம்டாண்ட ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இன்னும் ஒரு எக்ஸசைஸ். அதாவது ஏற்கனவே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் விலங்கு நாங்கள் ப்ரீவியஸான ட்விட்டரில் பார்த்தனாங்க குறிப்பிட்ட ஒரு கரெக்டர் வந்து குறிப்பிட்ட ஒரு செல்லுக்குள்ளே இருந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கரெக்டர் அதே வடிவமானது இருக்கும் பொழுது அவ்வாறான கரெக்டரை க்ளீன் பண்ணி நாங்கள் இன்னும் ஒரு கரெக்டரை ரீப்ளேஸ் பண்ணி எடுக்கிறது அப்படின்ட்டு சொல்லி ஃபங்க்ஷன் எழுதலாம்ன்றதும் பார்த்துனாங்க. ஃபங்க்ஷன் எழுதுனா அந்த ஃபங்க்ஷன் எப்படி பாவிக்கிறேன்னு சொல்லியும் பார்த்துட்டோம். இன்றைக்கு இருக்கிற கேள்வி என்னென்னு சொன்னால், இப்போ ஏற்கனவே பார்த்தது டொட்டன்ட்டு சொல்லி எடுத்துக்கொள்வோம். ஆனால் இப்போ இங்கே எனக்கு வந்து டொட்டன்ட் இல்லை. நான் இப்போ குறிப்பிட்ட செல்லுக்குள்ளே என்டர் பண்ணுற எந்த ஒரு கரெக்டராக இருந்தாலும், உதாரணமாக எடுத்துக்கொண்டா இந்த செல்லுக்குள்ளே வந்து என்டர் பண்ணியிருக்கு எந்த ஒரு கரெக்டராக இருந்தாலும் அது குறிப்பிட்ட இந்த செல்லுக்குள்ளே இருக்குமாக இருந்தால், அதாவது இப்போ நேம் அண்ட் செல்லுக்குள்ளே இருக்குமாக இருந்தால் அந்த கரெக்டர் அவளையும் க்ளீன் பண்ணி எனக்கு நார்மலாக நான் எதிர்பார்க்குற மாதிரி உதாரணமாக ஸ்பேஸ் இல்லாமலோ அல்லது அந்த கரெக்டர் இல்லாமல் வந்து தனி டேட்டாவை எனக்கு தர வேணும். ஸோ அதுக்கு நாங்கள் எப்படி ஃபங்க்ஷன் எழுதலாம் லேம்டாவை யூஸ் பண்ணின்னு சொல்லி இந்த டியூட்டோரியலில் தெளிவாக பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஃபஸ்ட்டுக்கு ஃபங்க்ஷனை ஈக்குவல் லேம்டான்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ லேம்டா வந்து சின்டாக்ஸ் என்ன அப்படின்ட்டு சொல்லி, ஸோ இதில் சின்டாக்ஸை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விளங்கும். இப்போ லேம்டா டைப் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்ட விளங்கும் பராமீட்டர் ஒரு கல்குலேஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லி. இப்போ இந்த கல்குலேஷன்டா என்ன, பராமீட்டர்ண்டா என்ன அப்படின்ட்டு சொல்லி இதுக்கு முதல் வெளியிட்ட ஒவ்வொரு 3 டியூட்டோரியலில் நான் வந்து தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கேன். ஸோ அதை நாங்கள் இந்த டியூட்டோரியலும் விளங்கப்படுத்தலை. நீங்கள் அப்படி உங்களுக்கு இதை பற்றி விளங்கலைன்னு சொன்னால் இதுக்கு முதல் வெளியிட்ட டியூட்டோரியலில் தெளிவாக பார்த்துட்டு இந்த டியூட்டோரியலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இலகுவாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து நான் 2 வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். 2 வேரியபிளும் வந்து ஒன்று செல் அட்ரஸ், அதாவது நாங்கள் எந்த செல்லுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை இப்போ அதை கரெக்டர்ஸை வந்து க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம் அந்த செல்லை செலக்ட் பண்ணி கொடுக்குறதுக்கான வேரியபிளாக தான் இந்த செல் அட்ரஸ்ன்ட்டு ஒரு வேரியபிளாக எடுத்திருக்கேன். திரும்ப சேஞ்ச் வித்ன்னு சொல்லி போட்டு இந்த சேஞ்ச் வித்ன்றது என்னத்துக்கு எடுத்திருக்கேன்னு சொன்னால், இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த கரெக்டர் நீங்கள் பார்த்து க்ளீன் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு செல்லை தெரிவு செய்யுங்க. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கரெக்டர்ஸ் இருக்கிற செல்ஸை வந்து நீங்கள் தெரிவு செய்கிறதுக்காக தான் அந்த சேஞ்ச் வித்ன்னு சொல்லி போட்டு எடுத்துக்கேன். சேஞ்சோ அல்லது க்ளீன் வித்ன்னு சொல்லி போட்டு எடுக்கலாம். ஸோ நான் இங்கே சேஞ்ச் வித்ன்னு சொல்லி போட்டு எடுத்திருக்கேன். அப்போ இதில் வந்து என்ன நடக்க போகுதுன்ட்டு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த சேஞ்ச் வித்ன்ற வேரியபிளுக்குள்ளே தான் வந்து நீங்கள் க்ளீன் பண்ண போகிற கரெக்டர்ஸ்கள் உள்ள செல் அட்ரஸை வந்து நீங்கள் தெரிவு செய்து கொடுப்பீங்க. ஸோ அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்னு சொன்னால், இப்போ ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா விலங்க இஃப்பை கொடுத்துட்டு இஃப்ன்ற வேல்யூ லாஜிக்கல் டெஸ்ட்டாக சொல்கிறேன் சேஞ்ச் வித்ன்ற கரெக்டருக்கு சமனாக வந்து எம்டி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இருக்குமா இருந்தால் செல் அட்ரஸுக்குள்ளே என்ன இருக்குதோ அது வர வேணும். அல்லது வேல்யூ ஃபால்ஸை வந்து என்ன சொல்கிறான்டா ரிகர்சிவ். ஸோ ரிகர்சிவ்னு சொல்லி இந்த இடத்துல நான் ஃபங்க்ஷன் ஒன்றை கால் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏற்கனவே க்ரியேட் பண்ணப்படாத ஒரு ஃபங்க்ஷன். அப்போ நாங்கள் இந்த ஃபேரில் தான் வந்து நாங்கள் குறிப்பிட்ட இந்த லெம்டான்ற ஃபங்க்ஷனை ரன் பண்ணுறதுக்காக சேவ் பண்ண வேண்டி இருக்குது உங்களோட இந்த மெஷினில். ஸோ அப்போ இதுக்கு வந்து நான் ரிகர்சிவ்னு சொல்லி குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷன் நேம் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஃபங்க்ஷனை சேவ் பண்ணக்குள்ளே இந்த நேமில் சேவ் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். அதாவது வேலை செய்யமாட்டா என்னென்னா இந்த லெம்டா இந்த ரிகர்சிவ்ன்ற ஃபங்க்ஷனை ஐடென்டிஃபை பண்ணும். ஏற்கனவே இல்லைன்னு சொன்னால் அது ஐடென்டிஃபை பண்ணாது. ஸோ நாங்கள் ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்லி காட்டுறதுக்காக குறிப்பிட்ட இதே நேமில் வந்து குறிப்பிட்ட உங்களோட ஃபங்க்ஷனை நீங்கள் சேவ் பண்ண வேணும். எப்படி செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் குறிப்பிட்ட இந்த டியூட்டோரியல்ட கடைசியில் அதாவது இப்போ போகும்போது பார்ப்போம். அடுத்தது இப்போ ரிகர்சிவ்ன்றதுக்குள்ளே வந்து நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் லெம்டாவுண்ட சின்டாக்ஸ் எடுத்துட்டேன். ஸோ இதுக்குள்ளே வந்து ரிகர்சிவ்க்குள்ளே முதலாவது சப்ஸ்டிடியூட்டை கொடுத்து சப்ஸ்டிடியூட்டுன்ற ஃபஸ்ட்டுக்கு டெக்ஸ்ட்டை வந்து கொடுக்குறேன் செல் அட்ரஸ் அப்படின்ட்டு சொல்லி போட்டு ஓல்டு டெக்ஸ்ட்டுக்கு வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் லெஃப்ட்டை யூஸ் பண்ணி இந்த சேஞ்ச் வித்ன்ற குறிப்பிட்ட அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற கரெக்டர்ஸ்களில் ஒன்றை வந்து முதலாவது பார்க்க சொல்கிறேன். ஸோ ஒன்றா அப்படியே தொடர்ந்து பார்க்க சொல்கிறேன். நான் திரும்ப நியூ டெக்ஸ்ட்டை வந்து எம்டியாக கொடுக்குறோம். அதாவது எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்ட்டு சொல்லி கொடுக்குறோம் இந்த இடத்துல. அடுத்ததாக வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் ரைட். ஸோ ரைட் ஃபங்க்ஷன் வந்து எங்கே எழுதுறேன்னு சொன்னால் இந்த வேல்யூ ஃபால்ஸுன்ற அடுத்த செயற்பாடாக வந்து ரைட்டுக்குள்ளே ரைட் வந்து என்ன நடக்க வேணும், ஃபஸ்ட்டுக்கு சேஞ்ச் வித்ன்ற கரெக்டரை செக் பண்ண வேணும். வேரியபிளை செக் பண்ண வேணும். இல்லை அந்த செல்லுக்குள்ளே இருக்க டேட்டாவை செக் பண்ண வேணும். செக் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் கரெக்டர்ஸ் நாம் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் லெங்த்தை பாவிக்கிறேன். ஸோ லெங்த்தை பாவிச்சு லெங்க்ன்ற டோட்டலில் -1 கொடுக்குறோம். அப்போ நாங்கள் இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி வேலை செய்ய போகுதுன்னு சொன்னால், இப்போ ரிகர்சிவ்ன்ற பேரில் இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டுக்கு சப்ஸ்டிடியூட்ன்ற வேலையை முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து ரெண்டாவதாக வாரது ரைட்டுக்கு வரும். அப்போ ரைட்டுன்ற ஃபங்க்ஷன் என்ன செய்யும்ன்ற உண்மையிலே ரைட் சைடில் இருந்து பார்த்து வரைக்குள்ள ஒவ்வொன்றா எடுக்கும். ஒவ்வொன்றா எடுத்து மைனஸ் பண்ணும்.
ஸோ அப்போ இந்த இடத்துல ஒவ்வொன்றையும் மொத்தத்திலிருந்து மைனஸ் பண்ண என்ன நடக்குமென்று சொன்னால் இப்போ டொட் எடுத்தால் டொட் இருந்தால் அந்த டொட் இருக்கிற இடத்த மைனஸ், திரும்ப அட்ன்ட்டு சொல்லி எடுக்கக்குள்ள அட் இருக்குன்னு சொன்னால் அந்த அட் இருக்கிற இடத்த மைனஸ், எதை எடுத்து இப்போ ப்ளஸ்ன்ட்டு சொல்லியிருக்கேன்டா ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ். ஸோ இப்படி ஒவ்வொரு கரெக்டர்ஸையும் வந்து ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணி அந்தந்த கரெக்டர்ஸ் இருக்கிற இடத்த மைனஸ் பண்ணி விடும். ஸோ அப்படி மைனஸ் பண்ணுறதால என்ன செய்யும்டா அந்தந்த கரெக்டருக்கான வேல்யூஸ் வந்து குறிப்பிட்ட உங்களுக்கு தரப்போகிற ரிசல்ட்ஸில் இல்லாமல் இருக்கும். இல்லாமல் இருக்கக்குள்ள நாங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸை வந்து இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். திரும்ப என்ன செய்கிறேன், குறிப்பிட்ட இந்த ரைட் ஃபங்க்ஷனை நான் வந்து லென்த்தையும் முடித்து திரும்ப ரைட்டையும் முடிச்சுட்டு திரும்ப வந்து சப்ஸ்டிடியூட்டை முடிச்சுட்டு திரும்ப என்ன செய்கிறேன் ரிகர்சிவை முடிச்சுட்டு திரும்ப லாம்டாவை முடிக்கிறோம். ஸோ இதுதான் இங்கே இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது. இந்த ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் எப்படி சர்வ் பண்ணி அதை பாவிக்கிறோன்ட்டு சொல்லி பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் முதலாவதாக குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷனை வந்து காப்பி பண்ணி எடுங்க. ஸோ காப்பி பண்ணி எடுத்துட்டு திரும்ப என்ன செய்யலாம்னு சொன்னால் ஃபார்முலா டைப்புக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் ஃபார்முலா டைப்புக்குள்ளே பார்க்கல உங்களுக்கு விளங்க இங்கே நேம் இருக்கிறது. ஸோ இந்த நேம்ன்ற குறிப்பிட்ட இந்த நேம் மேனேஜரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது நியூ, எடிட், அதே போல் டீலிட்ன்ட்டு சொல்லி போட்டு இதில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நியூவை கிளிக் பண்ணுங்கள். நியூவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஃபஸ்ட்டுக்கு நேம், மெட்டது ஸ்கோப், மெட்டது கமெண்ட், மெட்டது ரிஃபர்ஸ் டுன்ட்டு சொல்லி போட்டு உங்களுக்குரிய அந்த பாக்ஸுகளை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதில் நேமுக்குள்ளே தான் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிகர்சிவ்ன்ட்டு சொல்லி டைப் பண்ணுங்கள். அதாவது அந்த ஃபங்க்ஷனை நான் என்னன்ட்டு சொல்லி அங்கே கால் பண்ணியிருக்கணும், அந்த ஃபங்க்ஷன் நாங்கள் இந்த இடத்துல தான் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷன் என்ன நடக்கணும்னு சொல்லி நாங்கள் அந்த லம்டாவுக்குள்ளே கொடுத்துட்டேன். ஆனால் அந்த லம்டாவுக்குள்ளே நாங்கள் கொடுத்த ஃபங்க்ஷனை இந்த இடத்துல தான் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஃபங்க்ஷனுக்குரிய நேம் வந்து ரிகர்சிவ்ன்ட்டு சொல்லி கொடுத்துட்டு திரும்ப என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த ஸ்கோப்பை வந்து இந்த ஒர்க் புக்லேன்ட்டு சொல்லி கொடுக்குறோம். கமெண்ட் வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளலாம், உங்களோட ஃபங்க்ஷனுக்கு தேவையானது. அடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் காப்பி பண்ண ஃபங்க்ஷனை வந்து இங்கே பேஸ்ட் பண்ண வேணும். ஸோ இதில் பேஸ்ட் பண்ண வேணும்னு சொன்னால் எப்படி பேஸ்ட் பண்ணலாம், இதில் ஜஸ்ட் கண்ட்ரோலோட பிஏ ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா இங்கே கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் பண்ணப்படக்கூடியதாக இருக்கும். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப என்ன செய்ய வேணும்னு சொன்னால் நீங்கள் ஓகேன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட அந்த ஃபங்க்ஷன் வந்து ஏற்கனவே க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கிறத பார்த்துக்கொள்ளக்கூடியது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே உங்களுக்கு ரிகர்சிவ் இருக்குது. ஸோ இதில் ரிகர்சிவை பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம்டா இந்த டயலாக் பாக்ஸையும் க்ளோஸ் பண்ணி விடலாம். க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன் வேலை செய்தான்ட்டு சொல்லி பார்க்க போகிறீங்கன்ட்டு சொன்னால் இப்போ உதாரணமாக இங்கே ஹேஸ் இருக்குது இந்த நேமுக்குள்ளே, அதே போல் டொட்டும் இருக்குது. இப்போ இந்த ஏற்கனவே நாங்கள் எழுதின ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும் ரீப்ளேஸ் எனின்னு சொல்லி. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஹேஸை க்ளீன் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஹேஸ் இங்கே இருக்குது. ஆனால் இப்போ நான் ரிகர்சிவை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன செய்யறேன்டா ஈக்குவல்ன்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ரிகர்சிவ்ன்ட்டு சொல்லி நாம் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஃபங்க்ஷனை டைப் பண்ணிவிட்டு என்ன செய்யறேன்டா ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணேன்ட்டு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நான் கொடுத்த அந்த 2 வேரியபிள்ன்ற சிண்டெக்ஸையும் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்போ இதில் வந்து செல் அட்ரஸ்ன்ட்டு சொல்லி கொடுக்குறோம். ஸோ செல் அட்ரஸை வந்து இதுன்ட்டு சொல்லி நான் கொடுக்க போகிறேன், குறிப்பிட்ட நேம் இருக்கிறது. திரும்ப கமா வச்சேன்ட்டு சொன்னால் அடுத்து எது கேட்க போகுது சேஞ்ச் வித். ஸோ சேஞ்ச் வித் எதுவாக இருக்க போகுதுன்ட்டு சொன்னால் இந்த செல்லுக்குள்ளே இருக்க எந்த ஒரு கரெக்டர்ஸாகவும் இருக்க போகுது. ஸோ இது 2ஐயும் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணேன்டா இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இதுக்குள்ளே இருக்கிற டாட் மெட்டது கேஷ் 2ஐயும் கிளியர் பண்ணி எங்களுக்கு மிஸ்டர் தனுராஜ் அப்படின்ட்டு சொல்லி ஸ்பேஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் நான் எதிர்பார்த்த மாதிரி தருது. ஸோ இப்படியான ஒரு தேவை உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான ஃபங்க்ஷன்ஸ்களை நீங்கள் எழுதி லாம்டாவில் அதாவது நீங்களாகவே க்ரியேட் பண்ணி பாவிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, நான் நினைக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் இந்த டியூட்டோரியலில் பார்த்த விடயங்கள் தெளிவாக விளங்கியிருக்குங்க அப்படின்னு சொல்லி. அப்படி விளங்கலைன்னு சொன்னால் Comtachers என்ற இந்த சேனலில் காணப்படும் கமெண்ட் செக்ஷன் ஊடாக நீங்கள் கேள்விகளை கேட்டு அனுப்பலாம். அதுக்கு முதல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் காணப்படுற வெல் பட்டனையும் அழுத்தி வைங்க. நான் அடுத்த வெளியிட போகிற வீடியோக்கள் உங்களுக்கு இலகுவாக நோட்டிஃபிகேஷனில் வந்து கிடைக்கும். அதோட இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த டியூட்டோரியலை பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.